பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்திலே ஏதோ ஒன்றை கண்டிப்பாக நமக்காக செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவரால் முடியும். அது வெறும் தண்ணீர் தான், ஒன்றும் இல்லை தான். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது வெற்றியாய் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஞானத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு உதாரணமாக ஒரு வசன ஆதாரம். நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வசனம் ஒரு மிக முக்கியமான வசனம். அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகிறது. அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆபிரகாம் தான் அவரை கூட்டிட்டு வந்தாரு, ஆபிரகாம் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் லோத்துனுடைய வேலைக்காரங்களுக்கும் ஒரு வாக்குவாதம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ வேலைக்காரங்களுக்கு நடக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எஜமானன் 2 பேர் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது தான் முக்கியம். இதுல ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணது யார் அப்படின்னா ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் தான் இந்த இடத்துல தலைவர். இப்போ அந்த பிரச்சனை நடக்குது. இப்போ இவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. சண்டை போடுற ஒரு சூழ்நிலை வரப்போகுது, பிரிய போகிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்தில் ஆபிரகாம் ரொம்ப ஞானமாய், சரிப்பா உனக்கு இந்த இடம் பிடிச்சா நீ இங்கே போ, நீ இங்கே பிடிக்க இங்கே போ அப்படின்னு சொல்லி அழகா அதுல இருந்து அழகா சண்டையே இல்லாம, பிரச்சனையே இல்லாம 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானம் வேணும். என்ன அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வருவதற்கு கூடும், கண்டிப்பாக வரும். சில நேரத்தில் நம்ம ரொம்ப நேசிப்போம், அவங்க டக்குன்னு நம்மளை காயப்படுத்துவாங்க. ஐயோ இப்படி நம்மளை காயப்படுத்திட்டாங்களேன்றதுக்காக அவங்களோட அந்த உறவை நம்ம தொடர முடியாது. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் பாருங்கள், இன்னைக்கு வந்து இந்த எதுவுமே பெருசாக சண்டை இருக்காது, சின்ன யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு யாரோ ஒருத்தர் காயப்படுத்தியிருப்பாங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எத்தனையோ பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டு போயிடுச்சு. அவ்வளோ நேசமாக அவ்வளோ ஒன்றா இருப்பாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே பிரிஞ்சிடும். அவ்வளோ நல்லா நேசித்து ஒன்றா சாப்பிட்டு ஒரே கடைக்கு போய் இந்த மாதிரிலாம் என்டர்டைன் பண்ணி கடைசியில் இந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள பிரிச்சிருச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் கேளுங்க. நீங்கள் வந்து பேசுகிறதும் பிரிகிறதும் இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயம் வந்து நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர், அவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அவங்க வந்து வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க, கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சனிக்கிழமை வந்து அன்னைக்கு அவருடைய ஊருக்கு அவர் வராரு, ஊழியத்துக்காக வராரு. ஊழியத்துக்கு வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி இங்கே தானே அந்த சர்ச் இருக்குது, இந்த சர்ச்சை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட்டு சர்ச்சை பார்க்குறதுக்கு தான் வராரு. வந்த உடனே வெளியில் உள்ளவங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்ச உடனே, எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஐயாவை பார்க்கணுமான்னு கேட்டால், நான் பார்த்துறேன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னொன்னே அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஏன், ஒரு ஊழியக்காரனுக்கு சனிக்கிழமை தேவ சமூகத்தில் உட்கார தெரியாது, என்ன டூர் அடிச்சிட்டு இருக்கிறதா, எதுக்கு இங்கே வந்தாராமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டால் பூல்னு கத்தி, இவர் வந்த உடனே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், சரியாக பேசாமல், அப்படியா வந்தீங்களா அப்படின்ட்டு டக்குன்னு போயிட்டார். இவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் இப்போ அவங்க பக்கத்தில் பார்த்தா அவங்க செஞ்சது அவங்க பக்கத்தில் நியாயம். சனிக்கிழமை அவங்க எந்த இடத்துக்கும் வெளியே போக மாட்டாங்க, கர்த்தர் சமூகத்தில் உட்காரு. இவங்க என்னங்கன்னா, ஊழியத்துக்கு வந்த இடத்துல இங்கே பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருடைய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய பிளவை உண்டு பண்ணிச்சு. இதனால எத்தனையோ ஆசீர்வாத குறைவு. நீங்கள் கூட இந்த சத்தத்தை கேட்குறவங்க இந்த சாதாரணமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதில் கொஞ்சம் ஞானமாக பேசி சரிப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காமல் ரொம்ப அழகாக ஞானமாக அதை ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ
இவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்காது, சண்டை வந்திருக்காது, வாக்குவாதங்கள் வந்திருக்காது, சமாதான குறைவு வந்திருக்காது. குடும்பத்தில் கூட பாருங்க, சொந்தத்துக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள பாருங்க, சில கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து வேறுபாடு, அவ்வளோதான் அவங்க குடும்பமே பிரிஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது முக்கியமான ஞானம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தகப்பனே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. இனி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுல கர்த்தர் உங்களுக்கு கவனமாக இருக்கிறதற்கு ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு இறங்குவாராக. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய தொழிலதிபர், அவருடைய அசிஸ்டண்ட் வந்து இவர் கொடுத்த பணத்தை கொஞ்சம் தெரியாமல் திருடிட்டாரு. அப்போது திருடனதை சிசிடிவியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவருடைய மகன் சொல்கிறான், அப்பா பாருங்க அவன் திருடி இருக்கிறான், அவனை முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுங்க, அவனை வேலையை விட்டு துரத்துங்க. அவன் ஏன் இப்படி பண்ணானோன்னு அவங்க அப்பா எதுவுமே சொல்லலை, சைலண்டாக இருந்தார். அவங்க அப்பாவை திட்டுறான், ஏன் டாடி இவ்வளோ பணத்தை திருடி இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு. நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு 2 மாதம் தாண்டி அவனை கைத்தட்ட பண்ண சொல்லி, அவனுக்கு வந்து நீ இத்தனை நாள் இங்கே உட்காந்துட்டப்பா, நீ போய் தனியாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கோ, நான் உனக்கு 2 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து சமாதானமாக ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அனுப்பிவிட்டார். அவங்க பையனுக்கு பயங்கரமான கோபம். ஏற்கனவே இத்தனை லட்சம் ரூபா அவன் இது ஏமாத்தி இருக்கிறான், நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து அனுப்புறீங்க, என்ன டாடி உங்களுக்கு பைத்தியமா, அவன் ஏதோ செய்வனை வச்சுட்டான் அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஒரு 6 மாதம் தாண்டி திடீர்னு இவருடைய கம்பெனியில் இருக்கிற ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகுது. அதுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து ஆட்கள் வந்து அதை ரெடி பண்ண முடியும். அந்த டைம் கோவிட் டைம், கொரோனா. இவங்களுக்கு 3 கோடி ரூபா ஆர்டர் வந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியல. இவனுக்கு ஃபோன் பண்ணாரு, தம்பி வரியா, இந்த மாதிரி ஒரு மிஷின் ரிப்பேர் ஆச்சு, வந்து பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் சார் வரேன் சார் நான் அப்படின்னு வந்துட்டு, அதில் ஒரே ஒரு சின்ன ஸ்க்ரூ மட்டும்தான் ப்ராப்ளம், அதை ரெடி பண்ணிட்டான். எப்போ எவ்வளோப்பா அவனுக்கு வேணும்னு கேட்டால், ஒன்றும் வேணாம் சார், இதில் எல்லாம் சார் எனக்கு ஒரு ஸ்க்ரூ மாற்றினதுக்கு அவன் கையில் ஒரு 3000 ரூபா கொடுத்து நீ வச்சுக்கப்பா அப்படின்னு அனுப்பி விட்டார். அன்னைக்கு அவருக்கு எவ்வளோ லாபம் தெரியுமா? அந்த 3 கோடி ரூபாவில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவுக்கு மேலே அவருக்கு லாபம். அவர் சொன்னார் மகனை கூட்டுத, பாருப்பா இந்த காரியத்தை இப்படி நான் வந்து கையாண்டதுனால தான் இந்த மனுஷன் இன்னைக்கு உள்ள கூப்பிட முடிஞ்சு. நான் பாட்டுக்கு அன்னைக்கு சண்டை போட்டு அவனை ஜெயிலில் போட்டிருந்து இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவன் பார்த்துருப்பானா, இன்னைக்கு இந்த முடிஞ்சிருக்குமா இந்த காரியம்? அதனால இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை, இந்த காரியத்தை ஞானமாக கையெழுன்னு தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாராமா. இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் தான் பேசுகிறாரு. இந்த ஆபிரகாமுக்கு இருந்த ஞானம் உங்களுக்கு இருக்கட்டும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடை, யார் மனைவியா கணவனா பிள்ளைகளா கொஞ்சம் ஞானமாக யோசிச்சு கிளியர் பண்ணிடுங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். தகப்பனே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த ஞானத்தை எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தந்துருங்கப்பா, தந்துருங்கப்பா. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். எங்க பிள்ளைகள் அனுப்புகிற ஜெப குறிப்பை பாருங்க ஆண்டவர். இயேசுவே அதுக்கு ஒரு பெரிய பலன் வரட்டும். இந்த 100 நாட்களும் எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாளைக்கு நமக்கு சண்டே 2 ஆராதனை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆராதனை 6 மணிக்கு, 2வது ஆராதனை 8:30 மணிக்கு. கலந்து கொள்ளுங்க, சேர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போம். நாளைக்கு மாலையில் 28வது நாளுடைய நிறைவு விழா. கலந்து கொள்ளுங்கள். God bless you. Praise the Lord.